Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, வந்து simplification உடைய part 3 வீடியோ தான் இது. So part 1 and part 2 பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா மற்ற டாபிக்ஸ் இந்த சதவீதம் எடுத்துக்கோங்க, லாபம் நஷ்டம், அதை சார்ந்து வரக்கூடிய கணக்குகள், லாபம் நஷ்டம், வட்டி கணக்குகள் வரும். அதே மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சார்ந்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ ஆவரேஜ் தனி பார்ட் போயிடும், டைம் அண்ட் ஒர்க் தனி பார்ட் போயிடும். அதெல்லாம் ஒரு எல்லைக்குள்ள வரையெடுத்துடலாம். இப்படி நம்ம ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரையும் இது பேரே சுருக்குக, கேள்வி எப்படி வேணாலும் உருவாக்கலாம். அதனால தான் நான் இவ்வளவு பார்ட்ஸ் போடுறேனே. நான் இப்ப கத்து கொடுக்கிறது எல்லாமே உனக்கு ஐடியா தான். இதை டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்கலாம், இல்ல இது ரெண்டுத்தை சேர்த்து கேட்கலாம். எப்படி வேணாலும் நம்ம கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சா ஃபார்ம் பண்ணிடலாம். அதனால சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரை நாங்க கத்து கொடுக்குற அந்த ட்ரிக்கை நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த கணக்கை நொடியில போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கைஸ் கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா சக்சஸ் அடைவீங்க. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க எங்களுடைய அகாடமியினுடைய வீடியோஸை. அது மூலமா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதை கூறிக்கொண்டு இன்னைக்கு நம்ம பார்ட் 3 வீடியோக்கு தான் போறோம் சிம்பிளிஃபிகேஷன்ல. சோ இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய பார்ட் 3 வீடியோ ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. ஏன்னா இதுல நம்ம நிறைய கத்துக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு 36 கேள்விகள் வச்சிருக்கேன். அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்களேன். என்ன சார் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னு எனக்கு கேட்க புரியுது. ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா சாப்பிட்டேன். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீடியோல கம்மியா கத்துக்கிட்டேன், ரெண்டாவது வீடியோல அதிகமா கத்துக்கிட்டேன், மூணாவது வீடியோ இன்னும் அதிகமா கத்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து மேக்ஸை வந்து கத்துக்கிட்டு போற ஒரு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா ஆரம்பிக்கிறேன். இது சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது என்ன சார்? எனக்கு கூட ஈஸி தான் சார். 16 ரூட் எடுப்பேன், 4 அந்த 4 எடுத்துட்டு போய் 21 கூட்டினா 25 ஆயிடும். 25 ரூட் எடுப்பேன் 5, அந்த 5 எடுத்துட்டு போய் 31 கூட கூட்டினா 36 ஆயிடும். 36 ரூட் எடுப்பேன் 6 கூட்டிட்டு போய் இவங்க கூட கூட்டினா 49 ஆயிடும். 49 ரூட் எடுத்தா 7 வந்துடும். ஓகே, சிம்பிள். ஏமா போடலாம். ஆனா நான் இதையுமே இன்னும் சிம்பிளா போடலாம் தான் சொல்லி தர போறேன். சிம்பிளிஃபிகேஷனே இன்னும் சிம்பிளா போடலாம் அப்படின்றத சொல்லி தர போறோம். இவ்வளோ பெரிய கணக்கு போடுறதுன்றது வேற. ஓகேவா? போட்டலாம். நான் வந்து நேரம் எடுத்துக்கோன்னு சொல்லலாமா? உனக்கு ஒரு 30 செகண்ட் எடுத்துக்குதுன்னா நான் 15 செகண்ட்ல சேவ் பண்ணி தரேன். அவ்வளவுதான் விஷயம். சோ இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த क्वेश्चन இருக்கு, டக்குன்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் நீ பென்ன ஒர்க் அவுட் எடுத்துக்காம இந்த क्वेश्चனை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் இதுதான். அப்ப இதை நீ சால்வ் பண்ணா இவங்க தான் விடையா வர போறாங்க. அப்ப இவங்கள யார் விடைன்னு நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் எங்க மேட்டர். என்னன்னா இங்க கொடுத்திருக்கிற நம்பருடைய ஸ்கொயர்லாம் உனக்கு தெரியுமா? ஸ்கொயர்னா என்னமா? இந்த நம்பரை 2 தடவை பெருக்குனா கிடைக்கிறது தான் என்னது? ஸ்கொயர். அப்ப 5 5 என்னது? 25. முதல்ல எழுதி போடும் போது பெருசா எழுதி போடுறேன் உனக்கு தெரியுற மாதிரி. அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்? சின்ன சின்னதா எழுதுறேன். 7 7 49, 8 8 64. அப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூலாம் உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஆப்ஷனுடைய ஸ்கொயர் வேல்யூலாம். இந்த ஸ்கொயர் வேல்யூல எது இங்க இருக்கிற நம்பருக்கு கிட்ட இருக்கு? கிட்ட 2 நம்பர் இருக்கு சார், 36 49. ஓகேவா? 36 49. இது 7 கழிச்சா 36, 6 கூட்டினா 49. அப்ப இவங்க 2 பேரும் கிட்ட இல்ல. அப்ப இவங்க 2 பேரும் ஆப்ஷன்ல இல்ல. அப்ப இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் விடை. எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுலன்னு பாத்தீங்கன்னா, இங்க முதல்ல குறிப்பிட்டு இருக்க நம்பருக்கு அடுத்த நம்பர் அதுக்கு பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்குன்னு பாரு. பிளஸ் மைனஸ் இந்த 2 சிம்பிளை தான் வைப்பாங்க. பிளஸ் வச்சா இவனை விட பெரியவன் ஆன்சர், மைனஸ் வச்சா இவனை விட சின்னவன் ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த 43 விட சின்ன நம்பர் 36, இந்த 43 விட பெரிய நம்பர் 49. அப்ப 43க்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தேன்? பிளஸ். அப்ப ஆன்சர் யாரு? 49. சோ முடிஞ்சிருச்சு. அப்ப 7 தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப இதை நீ சால்வ் பண்ணிருந்தா என்ன கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். அதான் நான் முதல்ல சொல்லி காமிச்சிட்டல. சார் என்ன சார் இது கொஞ்சம் சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கு. சுத்திலாம் வளைக்கலாமா? நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதே அடுத்த क्वेश्चन நான் சொல்றதா சிம்பிளா முடிஞ்சிரும். ஒண்ணுமே பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்தேன் 43, இங்க ஸ்கொயர் வேல்யூஸ் பார்த்தேன் 36 49 வந்திருக்கு. சோ 43க்கு பக்கத்துல பிளஸ் இருந்துச்சு. பிளஸ் இருந்துச்சுனா அதை விட பெரிய நம்பர் தான் ஆன்சரா இருக்கணும். அப்ப 43 விட பெரிய நம்பர் இங்க கிட்ட இருக்கிற நம்பர் 49. அதனுடைய ஆன்சர் எது? 7. 7 தான் அப்ப ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிச்சிட்டேன். சோ செகண்ட் क्वेश्चनல பாருங்களேன். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தேன் 58, பக்கத்துல பார்த்தேன் பிளஸ். அப்ப 58 கூட பிளஸ் வரணும். 7 49, 58 விட சின்னது, 8 8 64, 58 விட பெருசு. இவங்க 81, இவங்க 36. அப்ப 64 தான் ஆன்சர். ஏன்னா 58க்கு பிளஸ் சொல்லிருக்காங்க, பெரிய நம்பர். அப்ப 64 ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சுச்சா? அப்ப இந்த क्वेश्चन வாங்க. இது பெரிய நம்பர் வேற இருக்கு. 20 ஸ்கொயர் என்னமா? 400, 25 ஸ்கொயர் 625, 16 ஸ்கொயர் 256, 9 ஸ்கொயர் 81. அப்ப 609 விட பெரிய நம்பர் எது? 625. 25 ஆன்சர். முடிஞ்சுச்சா? நொடியில முடிஞ்சுச்சுல ஆன்சர். சோ இதெல்லாம் தான் உனக்கு கத்து கொடுத்த ட்ரிக்கே. சோ இத நீ பயன்படுத்திக்கிட்டா எளிமையா ஈஸியா இந்த क्वेश्चंस என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்கொயர் வேல்யூஸ்னா நல்லா மனப்பாடமா தெரியணும். ஏன்னா அப்பதான் டக்குன்னு அதனுடைய அந்த வேல்யூஸ் ஸ்கொயர் வந்து உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த क्वेश्चनக்கு 214 னு கொடுத்திருக்காங்க. 225 15 ஸ்கொயர் ஈஸி தானே? 18 ஸ்கொயர் என்னமா வரும்?
324. 25 ஸ்கொயர் என்னமா 625. 17 ஸ்கொயர் என்னமா 289. ஓ இதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 214. 214 பக்கத்துல பிளஸ் இருக்கு. அப்ப அவனை விட சின்னதா பெரிய நம்பர் யார் இது 225. டக்குன்னு முடிஞ்சிருச்சா? அப்ப பிளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர், மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர். என்ன சார் மைனஸ் வச்சு காமிக்கவே இல்லை? காமிக்கிறமா, அவசரப்படாதீங்க, காமிக்கிறேன். ஓகேவா? சோ 14 ஸ்கொயர் 196. 16 ஸ்கொயர் 256. 18 ஸ்கொயர் இப்பதான் நான் பாத்தேங்க 324. 26 ஸ்கொயர் இதை விட வரல, ஏன்னா இதுவே அதிகமாயிடுச்சுங்க. 248 தான் இருக்கான். அதனால எனக்கு 26 ஸ்கொயர் தேவையே கிடையாது. இங்க என்ன நம்பர் இருக்கு பிளஸ். அப்ப 248 விட பிளஸ் கொஞ்சம் கிட்ட இருக்கிற நம்பர் யாரு 16. 256 சொல்லக்கூடிய அந்த 16 தான் ஆன்சர். முடிஞ்சுச்சா? ஸ்டக்கு முடிச்சிட்டோம். வாங்க இந்த क्वेश्चन போங்க. இப்ப பாருங்க 36 क्वेश्चन சொன்னேன், 5 क्वेश्चन டக்குன்னு முடிஞ்சிச்சு. இப்போ இங்க வாங்கல சார், இங்க தான் சார் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா √56 பிளஸ் √8 பிளஸ் √64 இப்படி இருந்தா போட்டேன் சார். இப்போ என்ன சொல்றீங்க பிளஸ்ஸே கொடுக்கல, இல்ல நீங்க क्वेश्चन தப்பா எழுதிட்டீங்களா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டீங்கன்னா, क्वेश्चनல நான் தப்பா எழுதலாமா? क्वेश्चन கரெக்டா தான் எழுதிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி இருந்தா என்னது பெருக்கல். அப்போ 8ஐயும் இந்த 64 ரூட் எடுத்து வர்றதையும் நீ பெருக்கணும். அப்போ 64 ரூட் எடுத்தா 8 8 64. திருப்பி அந்த 64 இதோட கூட்டி தான் நம்ம என்ன பண்ண போறோம் ரூட் எடுக்க போறோம். அப்போ இந்த இடத்துல டாட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அப்படி இருந்துச்சுன்னா பெருக்கல். ஓகேவா? சோ இப்போ நீ ஒண்ணுமே கவலைப்படாத. 56ன்னு இருக்கான். 56க்கு பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ். கீழே क्वेश्चनல பாரு அதே 56. 56க்கு பக்கத்துல என்ன இருக்கு மைனஸ். நான் என்ன சொன்னேன் மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன ஆன்சர், பிளஸ் இருந்துச்சுன்னா பெரிய ஆன்சர். ஸ்கொயர் எடுங்கம்மா. 8 ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் 81. 7 ஸ்கொயர் 49. 6 ஸ்கொயர் 36. அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் கொடுத்திருக்கேன். ஓகேவா? அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் கொடுத்திருக்கேன். ஸ்கொயர்ஸ்லாம் எடுத்துட்டேனா இப்போ இங்க 56க்கு பக்கத்துல பார்க்கறேன் பிளஸ். அப்ப 56 விட பெரிய நம்பர் தான் ஆன்சர். சோ 8. சார் 56 விட பெரிய நம்பர் 81 இருக்கான்ல அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதுதானே தப்பு, இதுதானே வேணான்றது. 56 விட பெருசா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கிட்டவே இருக்கணும். பெருசா இருந்து ரொம்ப கிட்டவே இருக்கணும். 56 கிட்ட இருக்கிற பெரிய நம்பர் 64. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 8. இப்போ 56 மைனஸ் இருக்கு. மைனஸ்னா சின்ன நம்பர். இப்போ 56 விட சின்ன நம்பர் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்ப ஆன்சர் இல்ல. அப்ப 56 விட சின்ன நம்பர் இங்க இருக்காங்க. ரொம்ப கிட்ட இருக்கிற சின்ன நம்பர் யாரு 7. அப்ப 49 ஆன்சர். அப்ப அந்த கேள்விக்கு 8 ஆன்சர், இந்த கேள்விக்கு 7 ஆன்சர். டக்குன்னு முடிஞ்சுச்சா? அப்ப இந்த மாதிரி क्वेश्चनலாம் கேட்டா இனிமே தயங்குவீங்களா? முப்படையை பார்த்துட்டு போயிட்டு அதை தப்பு பண்ணலாமா? தப்பே பண்ணாம டக்குன்னு முடிச்சுட்டு வர போறீங்க. ஓகே, அடுத்தது இந்த क्वेश्चन. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் क्वेश्चन கேட்பாங்க. இவங்க பாருங்க நடுவுல பிளஸ் பிளஸ் பிளஸ்னு சொல்லிட்டு ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகுது. √12 plus √12 plus √12 இல்ல √30 plus √30 plus √30. இந்த இடத்துல அந்த சிம்பிள்ஸ் தான் நீ கவனிக்கணும். பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு. பிளஸ் இருந்தா பெரியவன், மைனஸ் இருந்தா சின்னவன். அதே கதை தான் முன்ன சொன்னல. அதே பிளஸ் இருந்தா பெரியவன், மைனஸ் இருந்தா சின்னவன். எதுல பெரியவன் எதுல சின்னவன், இததான் இப்ப நீ என்ன பார்த்து கேட்க வேண்டிய ஒரே கேள்வி. சோ எதுல பெரியவன் எதுல சின்னவன்றதெல்லாம் நான் சொல்றேன். அது முன்னாடி பிளஸ்னா பெரியவன், மைனஸ்னா சின்னவன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இப்ப உள்ள என்ன நம்பர் இருக்கு 12 இருக்கு. இந்த 12ன்ற நம்பரை எப்படி தொடர்ச்சியா வர 2 நம்பரை பெருக்குனா கிடைக்கிற மாதிரி பண்றது? என்ன சார் தொடர்ச்சியா வர 2 நம்பர் பெருக்கணுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு சத்தியமா புரியல அப்படி நீங்க சொல்றது என் காதுல விழுது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்ப 12ன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஏதாச்சும் 2 நம்பர் தொடர்ச்சியா இருக்க நம்பர். இப்ப 3 4 5 6 7 8 10 11 இப்படி தொடர்ச்சியா இருக்கிற நம்பரை பெருக்குனா அந்த 12 வரணும். அப்படி ஏதாவது ஒரு லிங்க் மூலமா பெருக்க முடியுமா? ஏன் பெருக்க முடியாது சார்? 3ஐயும் 4ஐயும் நீங்க சொன்ன மாதிரி பெருக்குனா எனக்கு என்ன கிடைச்சிச்சு 12. அப்ப 3 4 தொடர்ச்சியா இருக்கு. அதை பெருக்குனா எனக்கு என்ன கிடைச்சிச்சு 12. இப்படிதான் எனக்கு வேணும். அப்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்க நம்பரை நீ ஏதாச்சும் தொடர்ச்சியா இருக்க எண்களை வச்சு பெருக்கணும். சரி எப்படி சார் எக்ஸாம் ஹால்ல போய் நான் அதை குழப்பறது கண்டுபிடிக்கிறதுனா நீ குழப்பவே வேணாம். இங்க ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷனை வச்சே கண்டுபிடிக்கலாம். 3 4 12. 4 5 பெருக்கினா 12 வருமா? 20 தான் வரும். 5 6 பெருக்கினா 30 வரும். 4 6 பெருக்க முடியாது. ஏன்னா தொடர்ச்சியான நம்பரை தான் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 3 4 பெருக்கினா 12. அப்ப 3 4 12 வந்துருச்சா? அப்போ இங்க என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். பிளஸ் இருந்தா பெரியவன், அப்ப பெரியவன் தான் ஆன்சர். 3 4 பெருக்கினா தான் சார் 12 வந்துச்சு. அந்த 3 4 எவன் பெரியவன் 4. அப்ப இந்த क्वेश्चनோட பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. அப்ப 12 4. ஓகேவா? பெரியவன் வரேன். இப்போ இங்க வாங்க 30. எந்த 2 தொடர்ச்சியான நம்பரை பெருக்கினா 30 வரும்? சார் நான் தேடல வேணாம். ஆப்ஷன் பாருங்க 6 5 30. 6 5 30. அப்ப 6 into 5 is equal to 30. என்ன சிம்பிள்? பிளஸ். பிளஸ் வந்தா யார் ஆன்சர்? பெரியவன் தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. பிளஸ் வந்துச்சுன்னா என்ன ஆன்சர்? பெரியவன் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது போலாமா?
அடுத்த क्वेश्चन இங்க 6 இருக்கு. இப்போ 6 எந்த ரெண்டு தொடர்ச்சியான நம்பர் பெருக்குனா 6 வரும்? சரி ஈஸி, நீங்க தான் கத்து கொடுத்துட்டீங்களே. 2 3 சார், 2 into 3 6, ரெண்டே மூணையும் பெருக்குனா சார் 6. இப்போ 3 போட்டுட்டோமா சார்? ஏன்பா அவசரப்படுற? அவசரம் அழிவைத்தான் தரும். இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். மைனஸ் இருந்துச்சுன்னா யார் ஆன்சர்? சின்ன பையன் ஆன்சர். அப்ப மைனஸ் இருக்கு, 2 ஆன்சர். முடிஞ்சுச்சா? இப்போ இந்த क्वेश्चन உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்துடலாமா? 11வது क्वेश्चन ஹோம்வொர்க். 11வது क्वेश्चन ஹோம்வொர்க். எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா 72 வரும்? எந்த தொடர்ச்சியான ரெண்டு நம்பரை பெருக்கினா 72 வரும்? அதுல சிம்பிள்ஸ் பார்த்து பெரிய ஆன்சரா சின்ன ஆன்சரான்றத சொல்லுங்க. 11வது क्वेश्चन ஹோம்வொர்க். மறக்காம ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போ. சோ அடுத்தது 12வது क्वेश्चन. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பான். இவ்வளவு நேரம் பிளஸ் மைனஸ் வச்சு விளையாண்டாங்களா? இப்போ இந்த பாருங்க, பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல, பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல, பக்கத்து பக்கத்துலயே நம்பர் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பெருக்கல். இங்கெல்லாம் டாட் இருக்கிறது அர்த்தம். அப்ப இவங்க எல்லாம் பெருக்கல். அப்ப √3 into √3 into √3 into √3 into √3 அப்படின்னு கண்டினியூஸா போயிட்டே இருந்துச்சுன்னா ஆன்சர் ஒண்ணுமே இல்ல. இந்த ரூட்டுக்குள்ள யார் இருக்கானோ அவன தான் ஆன்சர். சோ 3 ஆன்சர். அப்ப √12 into √12 into √12 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒண்ணு நீ பயப்பட தேவையில்ல. ஆன்சர் என்னது? √12 into √12 கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? 12. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப ரூட்டுக்குள்ள ஒரு கண்டினியூஸ் நம்பர் ரிப்பீட் ஆகுது இன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா ரூட்டுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர். இந்த மாடலும் புரிஞ்சுச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டை பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் நம்ம 8 ஸ்லைட்லயே முடிச்சு விட்டோம். ஓகேவா? அப்ப இந்த கேள்வி கேட்டா மார்க்க அள்ளிடுவேன். இதுல ஒரு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடு. சோ அப்பதான் உனக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்றது தெரியும். அப்ப இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போக வேண்டியது அடுத்த கட்டமான இன்னொரு क्वेश्चन. சோ அந்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி நம்ம கத்துக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கியூப் ரூட்ஸ் கத்துக்க போறோம். கியூப் ரூட்ஸ் இந்த 10 கியூப் ரூட் தெரிஞ்சாதாங்க இதுக்கு அப்புறம் வர சம்மே உன்னால போட முடியும். அதனால இந்த 10 கியூப் ரூட் வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோ கியூப் ரூட் தெரியலனா இந்த சம்ஸ போட முடியாது. சோ 1 ஓட கியூப் என்ன? 1, 2 ஓட கியூப் 8, 3 ஓட கியூப் 27, 4 ஓட கியூப் 64, 5 ஓட கியூப் 125, 6 ஓட கியூப் 216, 7 ஓட கியூப் 343, 8 ஓட கியூப் 512, 9 ஓட கியூப் 729, 10 ஓட கியூப் 1000. நான் எழுதியிருக்கேன், ஆனா வேற மெத்தட்ல எழுதியிருக்கேன். கவனிச்சிங்களா? இந்த கடைசி டிஜிட்ஸ் மட்டும் பாருங்க, ஹைலைட் பண்ணிருக்கேன் வேற கலர்ஸ்ல. என்னன்றத நான் சொல்றேன். இப்போ இந்த கடைசி டிஜிட்ல நான் ஏன் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்னொரு கலர் வச்சு சொல்றேன். 1 கியூப் 1லே தான் முடியும். 1 கியூப் எதுல தான் முடியும்? 1லே தான் முடியும். 4 கியூப் 4லே தான் முடியும். ஏன்னா இதுல நீ கடைசி டிஜிட்டை வச்சு தான் விளையாடவே போற. அப்ப 4 கியூப் 4ல தான் முடியும். அப்ப ஏதாச்சும் ஒரு நம்பர் 2194 இதுக்கு கியூப் ரூட் எடுங்கன்னு உன்னை கேக்குறாங்கன்னா நீ கஷ்டமே படாத. கடைசி டிஜிட் 4 பாத்தியா? அப்போ இதுக்கு நீ கியூப் ரூட் எடுத்தாலும் கடைசி டிஜிட் என்னதான் வரும்? 4 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா? ஆனா உனக்கு இப்ப கேள்வியை பொறுத்தவரை இங்க வரக்கூடிய கேள்வியில இந்த 10 கியூப தாண்ட மாட்டாங்க. அப்ப நீ 4ல முடியுதுன்னு பார்த்தாலே அது எப்படின்னு சுருக்கிட்டு டக்குன்னு 4ன்னு சுருக்கிடு. அதுக்காக தான் முதல்ல கியூப் ரூட்டை மனப்பாடம் பண்ண வச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப 1 கியூப் 1ல முடியற மாதிரி 4 கியூப் எதுல முடியும்? 4. 5 கியூப் எதுல முடியும்? 5ல முடியும். அதே மாதிரி 6 கியூப் எதுல முடியும்? 6ல முடியும். 9 கியூப் எதுல முடியும்? 9ல முடியும். 10 கியூப் 10 எப்படி 0ல முடியுதோ அதோட கியூப் எதுல தான் முடியும்? 0ல தான் முடியும். அப்ப எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நடுவுல 4த்தை விட்டுட்டேனா அந்த 4த்தை மட்டும் கவனி. 2 கியூப் 8ல முடியுது. 2 கியூப் 8ல. அப்ப 8 கியூப் எதுல முடியுதுன்னா 2. அப்ப இதுங்க ரெண்டும் ஒரு ஜோடி. 2 கியூபும் 8 கியூபும் என்னது? ஜோடி. அப்ப 2ம் 8ம் மாத்திக்கோங்க. 2 கியூப் 8ல முடிஞ்சிச்சு. 8 கியூப் 2ல முடிஞ்சிச்சு. 3 கியூப் 7ல முடியுது. 7 கியூப் 3ல முடியுது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடிங்க. அப்ப இதுல ரெண்டு ஜோடி இருக்கு, கள்ள ஜோடி. யார் யாரு? 2ம் 8ம் 3ம் 7ம். 3 கியூப் 7ல முடியும், 7 கியூப் 3ல முடியும், 2 கியூப் 8ல முடியும், 8 கியூப் 2ல முடியும். அவ்வளவுதான். பாக்கி இருக்க எல்லா நம்பருமே அவன் டிஜிட்லயே முடிஞ்சிரும். 1னா 1, 4னா 4, 6னா 6, 5னா 5, 9னா 9, 10னா 0. இப்படிதான் முடிவான். இதை தெரிஞ்சுக்கிச்சா இப்ப இந்த கியூப் வேல்யூ ஈஸி தானே? கஷ்டமாவா இருக்கு? அப்ப கியூப் வேல்யூ எந்த டிஜிட்ஸ்ல முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இத தெரிஞ்சா வரக்கூடிய கணக்கு உனக்கான கணக்கு, உன்னுடைய மார்க். ஓகேவா? கணக்குக்குள்ள போலாம். இப்படி ஒரு क्वेश्चन கொடுத்தோனே டக்குனு என்னடா பெருசா கியூப் எல்லாம் இருக்குது அப்படின்னு பயந்துருவீங்க. நீங்க பயப்படவே தேவையில்ல. சோ கியூப் ரூட் தான் எல்லாத்துலயுமே கேட்டிருக்காங்க. கடைசி டிஜிட்டா பாருங்க. இப்போ 729 அது என்ன கியூப் எல்லாம் உனக்கு தேவையில்ல. 9 முடியுதா? அப்ப அது கண்டிப்பா 9க்கானது தான் இருக்கும். அப்ப கியூப் ரூட் எடுத்தா என்ன வந்துச்சு? 9 வந்துச்சு. ஓகேவா? கியூப் ரூட் எடுத்தா என்ன வருது? 9. அடுத்தது மைனஸ் இங்க 27 இருக்கா? 7லேவா முடியும்னு சொன்னேன். 3 தான் 7ல முடியும், 7 3ல முடியும்னு சொன்னேன். அப்ப 27க்கு எடுத்தா 3 டிவைடட் பை 512. 512க்கு எடுத்தா 8 சார் பிளஸ் 343 7 சார்.
343 7. ஏன்னா 7 3 இடம் மாறும்னு சொன்னேன் போட்டேன். அவ்வளவுதாங்க. இப்ப டக்கு டக்குன்னு ஏன்னா 2ல முடியறது வந்து 8 கியூப் தான். ஓகேவா? டக்கு முடிஞ்சிச்சு. இப்போ 9ல 3 போச்சுனா எவ்வளவுமா? 6 சார். 8 7 கூட்டினா என்னமா? 15 சார். அவ்வளவுதான். 6/15 ஆப்ஷன்ல இல்லையே சார். அடிக்கணும். அப்ப அது 2 அடி போடணும்னு அர்த்தம். அப்ப 6 அடி 15 அடி. 6 மூணாவது வாய்ப்பாடுல எத்தனை முறை? 2 முறை. 15 மூணாவது வாய்ப்பாடுல 5 முறை. சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2/5. டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 2/5. புரிஞ்சுச்சா? அப்ப இவ்ளோ பெரிய क्वेश्चन எல்லாம் நினைக்க வேணாம். சிம்பிளான क्वेश्चन. அதுக்கு அந்த கியூப் ரூட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் முன்னாடி மனப்பாடம் பண்ண வச்சிட்டேன். இப்ப கியூப் ரூட்ட பார்த்தோனே டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன். 9ல முடியுது 9, 7ல முடிஞ்சிச்சு 3க்கு, 2ல முடியுது 8க்கு, 3ல முடியுது 7க்கு. அவ்வளவுதான். டக்குன்னு போட்டு டக்குன்னு கணக்கு முடிச்சேன். இப்ப அடுத்த கணக்கு கொடுக்கலாமா உங்களுக்கு? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 729 இப்பதான் சொன்னீங்களே சார். 9 சார் மைனஸ் 27. 27னா 7ல முடிஞ்சா 3 சார். 3 சார் பிளஸ் 64. 4ல 4 தான் சார் முடியும். அப்ப 4 சார். 721 9 சார். 8 சார். 8னால 2 சார். ஓகே 2 முடிஞ்சிச்சா? இப்போ இத டக்குன்னு சால்வ் பண்ண வேண்டியதுதான். 9ஐயும் 4ஐயும் கூட்டி 3 கழிக்கணும். இல்ல 9ல 3 கழிச்சு 4 கூட்டணும். இப்படி தான் அவங்க பண்ணனும். 3ஐயும் 4ஐயும் கூட்டிட்டு போறீங்க. பண்ணிடாதீங்கம்மா, தப்பு பண்ணிடாதீங்க. 3க்கு முன்னாடி என்ன இருக்கா? மைனஸ் இருக்கா. 3 போய் 4ஓட கூட்டி 7 எத்தனை வந்து கழிச்சுனா உதவாங்குவீங்க. ஓகேவா? 3க்கு முன்னாடி என்ன இருக்கா? மைனஸ் இருக்கா. சோ 3 கூட்ட கூடாது, 3 கழிக்கணும். அப்ப 9ல 3 போச்சுனா 6. 6ஓட 4 கூட்டினா 10. 9ஓட 2 கூட்டினா 11. சோ ஆன்சர் 10/11. புரிஞ்சதா சொல்றது? எடுத்துட்டு போய் 3ஐயும் 4ஐயும் கூட்டுற வேலை வெச்சுக்காத. தப்பு. போர்ட் மாஸ் ரூல் படி அது தப்பு. 3ஓட சைன் என்னது? மைனஸ். அப்ப 3ன்றவன் நெகட்டிவ்ல இருக்கான். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான் பண்ணணும். புரிஞ்சுச்சா? சரி 10/11 ஆன்சர் வந்துருச்சுப்பா. செம்ம. ஓகேவா? இப்போ ரெண்டாவது அடுத்த கேள்வி. இப்போ கேள்விலாம் பெருசா இல்ல, ஈஸி தான். இப்போ இந்த 2 கேள்வி ஹோம்வொர்க் எடுத்துக்கிறீங்களா இல்ல நான் பதிலா சொல்லட்டுமா? ஹோம்வொர்க் எடுத்துக்கிறீங்களா? கேக்குது, என் காதுல கேக்குது. ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. சோ 15வது கேள்வி உனக்கு ஹோம்வொர்க். அதே மாதிரி 16வது கேள்வி உனக்கு ஹோம்வொர்க். இந்த 2 ஹோம்வொர்க் क्वेश्चनையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே 11வது கேள்வி கேட்டேன். இப்போ 15வது கேள்வி கேட்டிருக்கேன். 16வது கேள்வி கேட்டிருக்கேன். 3 கேள்வி இப்போதைக்கு உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன். இந்த ஹோம்வொர்க் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்மே இங்க இருக்கு. டக்கு கால்குலேட் பண்றீங்க, உடனே ஆன்சரை போடுறீங்க. ஈஸியான क्वेश्चंस தான கேட்டிருக்கேன். இப்போ ஆன்சர் வந்துரும்ல எல்லாருக்கும். சோ அடுத்த क्वेश्चन போலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. √5 ன்னு கொடுத்துட்டு plus cube root of x is equal to 3 எனில் find the value of x ன்னு கேட்பாங்க. x இன் மதிப்பு என்ன அப்படினு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இப்போ வெளியில இவங்க இங்க cube root மென்ஷன் பண்ணல. அத கவனிச்சீங்களா? உள்ள மட்டும் தான் கியூப் ரூட் சொல்லிருக்காங்க. வெளியே கியூப் ரூட்னு சொல்லல. அப்ப எதுவுமே சொல்லலனா அங்க என்ன இருக்காங்க? 2 இருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்கம்மா. கியூப் மேல 4 போடலாம், ரூட் மேல 3 போடலாம், ரூட் மேல 2 போடலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போடலாம். ரூட் மேல இவங்க எல்லாம் வரணும்னா இவங்க நம்பரை போட்டு காமிக்கணும். ஆனா இவங்க எதுவுமே போடலனா அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? 2 இருக்கிறதா அர்த்தம். அது வந்து ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு பேரே ஸ்கொயர் ரூட் தான். ரூட்டோட பேரே. அப்ப அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? அதனால தான் சொல்றேன். எதுவுமே இல்லைன்னா அது ஸ்கொயர் ரூட். இப்போ இந்த கணக்கை சால்வ் பண்றதுக்கு நம்மளுடைய பேசிக் அறிவு தான் தேவை. இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன வருதான்? 3ன்னு வருதான். என்ன வருதான்? 3ன்னு. 3 இந்த பக்கம் என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணாதான் எனக்கு இங்க வருது. இந்த ஸ்கொயர் போனோம்னா இங்க ஸ்கொயர் ஆட் ஆகணும். அப்ப 3 ஸ்கொயர் என்னமா? 9. அப்ப இதெல்லாம் நீ சால்வ் பண்ணிருந்தா உனக்கு 9ன்னு கிடைச்சிருக்கணும். ரூட் ஆஃப் 9ன்னு கிடைச்சிருக்கணும். உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணா ரூட் ஆஃப் 9ன்னு கிடைக்கணும்னா 5 கூட எந்த நம்பர் இதை நீ சால்வ் பண்ணா வர நம்பரை கூட்டினா 9 கிடைச்சிருக்கணும். அப்ப 5 கூட எதை கூட்டினா உனக்கு 9 கிடைக்கும்? 5 கூட 4 கூட்டினா தான் சார் 9 கிடைக்கும். ஆமாவா? ஆமாவா? தெரிஞ்சிச்சா? 5 கூட 4 கூட்டினாதான் 9 கிடைக்கும். அந்த 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாதான் 3 ஆன்சரா வருவான். அப்ப 5 கூட 4 கூட்டணும்னா இந்த கியூப் ரூட்ல இங்க 4ஓட கியூப் தான் வரணும். அப்ப 4ஓட கியூப் யாரு? 64. முடிஞ்சிருச்சா? அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டு கியூப்னா இந்த எக்ஸ் இன் மதிப்பு 64. அப்ப 64க்கு நீ கியூப் எடுத்தனா உனக்கு என்ன கிடைக்கும்? 4. அந்த 4 5ஓட கூட்டினா 9. ரூட் ஆஃப் 9. இதுக்கு நீ ரூட் எடுத்தா ஆன்சர் என்ன? 3ன்னு வரும். புரிஞ்சுதா? அப்ப இதெல்லாம் மனசுல தான் போடணும். கியூப் அண்ட் ஸ்கொயர் தெரிஞ்சா. ஓகேவா? சோ அடுத்த கணக்கு. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்கமா, உடனே ஸ்டன் ஆயிடுறது. என்னடா 1/6 61/64 முப்படி மூலம் காண்கவா, ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் 161/64 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பயமா இருக்கே அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க முப்படையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி,
பயப்படவே பயப்படாதீங்க, நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சோ 61/64 1 61/64 சொல்லிருக்காங்க. இதுல இது வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன், கலப்பு பின்னமா எழுதிருக்காங்க. அத ஃபர்ஸ்ட் கவனிச்சீங்களா? கலப்பு பின்னம், ஓகேவா? மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல எழுதிருக்காங்க. இப்போ இத நீ சால்வ் பண்றதா இருந்தா எப்படி சால்வ் பண்ணுவ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இத நீ சால்வ் பண்றதா இருந்தா இப்போ நீ ஒரு சின்ன நம்பரை வச்சு சொல்றேனே 2 3/4 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோ. இத நீ வந்து ஒரு கலப்பு பின்னத்தை வந்து ஒரு ப்ராப்பரான பின்னமா எழுதணும்னா இந்த 2 × 4 பெருக்கிடுவேன். 2 4 8. இங்க இருக்கிற நம்பரை பெருக்கி இங்க இருக்கிற நம்பரோட அதை கூட்டணும். சோ 2 4 8 8 ஒரு 3 11 11/4 எழுதுவேன். இது என்னன்னு எழுதுவேன்? 11/4. அந்த மாதிரி தான் இப்ப நீ இதை சால்வ் பண்ண போற. 64 × 1 64 தான், ஈஸி தானே? 64 × 1 64. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் நான் பெருக்கிறேன். 64 × 1 64. இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்றேன்? கூட்டுறேன். அப்ப 64ஓட 61 கூட்டினா 125. அப்ப மேல 125, கீழே என்னது? 64. புரிஞ்சுதா? 64 × 1 64. 64ஓட 61 கூட்டினா 125. 125/64. இதுக்கு தான் என்ன கேக்குறாங்கன்னா கியூப் ரூட் கேக்குறாங்க. இப்போ ஈஸி தானே? 125க்கு கியூப் ரூட் எடுத்தா 125 ஒட்டு மொத்தமா இல்லமா, சாரி இப்படி போடக்கூடாது, இப்படி. இதுக்கு ஒரு கியூப், இதுக்கு ஒரு கியூப், ஓகேவா? ஓகே. 125 கியூப் ரூட் எடுத்தா 5 சார். ஏன்னா 5 கியூப் தான் 5ல முடியும், டக்குன்னு முடிச்சிட்டேன். 64 கியூப் ரூட் எடுத்தா 4 சார். சோ ஆன்சர் 5/4. ஈஸி தானே? ஈஸி தானே? அப்ப இத வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, பின்னமா கொடுத்தாங்கன்னா, அத கலப்பு பின்னமா கொடுக்கிறது வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா கொடுக்கிறது ஃபிராக்ஷனா மாத்திக்கோ. 64 × 1 + 61 ன்னு பாக்கும்போது 125 வந்துச்சு. சோ 125/64. சோ ரெண்டுத்துக்குமே கியூப் ரூட் எடுத்தா 5/4 ஆன்சர் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு ஓவர். ஓகேவா? அடுத்தது 0.027 கனமூலம் காண்க. இங்க -0.512 கனமூலம் காண்க ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு क्वेश्चंस கேட்கும் போதும் நம்ம என்ன பண்ண கூடாது? ஸ்டன் ஆக கூடாது. ஏன்னா புள்ளி வச்சு கேட்டாங்கன்னா நீ புள்ளி வச்சா நான் கோலமே போடுவேன். நீ எப்ப எனக்கு கத்து வேற கொடுத்துட்ட, நான் எப்படி எல்லாம் ஆட போறேன்னு பாத்துக்கோன்னு தான் நீங்க சொல்லணும் தைரியமா இந்த இடத்துல. அப்ப 0.027 கனமூலம் என்னன்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னா தயவு செஞ்சு பயந்துடாத. இந்த क्वेश्चனை எழுதுறதுக்கான ஒரு மெத்தட் கத்துக்கோ, ஓகேவா? இப்போ இங்க 0.027 எழுதுறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அது 27 மட்டும் எழுத போறேன். புரியுதா சொல்றது? 27 மட்டும் எழுத போறேன். இந்த 0க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? அந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3. அப்போ கீழே 3 0 போட போறேன். 1000 எழுதிக்க போறேன். 2 டிஜிட்ஸ் தான். இப்ப 0.03 இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணிருப்பேன்? 3/10. சாரி 100 எழுதிருப்பேன். ஏன்னா 2 டிஜிட்ஸ் தான் இருக்கு. 2 டிஜிட் தான் 100 எழுதிருப்பேன். புரியுதா என்ன சொல்றேன்னுட்டு? 2 டிஜிட் இருந்தா 100 எழுதிருப்பேன். 3 டிஜிட் இருக்கிறதுனால என்ன எழுதிட்டேன்? 1000. அந்த 27ன்ற நம்பர் எழுதிட்டேன். இப்போ இதுக்கும் உனக்கு கியூப் ரூட் தெரியும், இதுக்கும் உனக்கு கியூப் ரூட் தெரியுமா தெரியாதா? கியூப் ரூட் ரெண்டுத்துக்குமே தெரியும் சார். 27 கியூப் எடுத்தா 3 சார், 1000க்கு எடுத்தா 10 சார். அவ்வளவுதான். அடிச்சா 0.3 3/10 விட்டுரு, இல்லனா 0.3 எழுதி டெசிமல் ஆன்சர் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு. டெசிமல்ல இருந்துச்சுன்னா இது பண்ணணும். எப்படி சார் அது 0.3 எழுதுறீங்கன்னு கேட்பீங்க. நான் ஏதாச்சும் ஒரு நம்பரை இந்த மாதிரி 0 வச்சு அடிக்கும் போது எத்தனை 0 இருக்கோ அத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். புரியுதா? இப்போ இத 3/100 அடிக்கிறேன்னு வச்சுக்கோ. இங்க 2 0 இருக்கா? அப்போ 0.03 எழுதுவேன். அதாவது 2 0 இருக்கிறதுனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுப்பேன். ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டேன். அதனாலதான் இந்த 3/10 அடிக்கும் போது என்ன எழுதுனா 0.3, அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஒரே டிஜிட் வர மாதிரி எழுதிட்டேன். இதே 3 நான் 1000ஆல அடிச்சிருந்தா 0.003, ஏன்னா 3 0 இருக்கா, 3 டிஜிட் எழுதணும். அந்த மாதிரி எழுதிருப்பேன். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுச்சாமா? இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொரு முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவும் புரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ கவனிச்சுக்கோங்க. இப்போ 0.027 கனமூலம்னு கேட்டிருக்காங்க. சோ முதல்ல நான் என்ன எழுதிட்டேன்? 27 அப்படியே எழுதிட்டேன். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அது 1000, அத்தனை 0 போட்டு எழுதிக்கிட்டேன். இப்போ இதை நான் வந்து கியூப் ரூட் எடுத்து பார்க்கறேன். சோ கியூப் ரூட் எடுத்து பார்க்கும்போது இவருக்கு 3 கிடைச்சிச்சு, 1000க்கு வந்து 10 கிடைச்சிச்சு. அப்ப 3யும் 10யும் என்ன பண்ணணும்? நான் வகுக்கணும். இதை நான் வகுக்கும் போது 3க்கு முன்னாடி புள்ளி வச்சிடறேன், ஏன்னா ஒரே 0 இருக்கு. சோ முன்னாடி 0 போட்டு 0.3 சொல்லிடுறேன். புரிஞ்சுதா? இப்போ இங்க வாங்க. 0.512 கனமூலம்னு கேட்டிருக்காங்க. கனமூலம் 0.512. இப்போ இங்க இருக்கக்கூடிய 512 அப்படியே எழுதிடுவோம். மைனஸ் கதைக்கு அப்புறம் வருவோம். இங்க முன்னாடி மைனஸ் தொக்கின்னு இருக்கு, அவங்க கதைக்கு அப்புறம் வருவோம். முதல்ல 512 எழுதிடு. 512 புள்ளிக்கு அடுத்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 இருக்கு. அப்ப 1000. புள்ளிக்கு அடுத்து 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 1000. இப்போ இது கியூப் ரூட் எடுக்கலாமா? 512க்கு கியூப், 1000க்கு கியூப். 512க்கு கியூப் எடுத்தா 8, 1000க்கு
கியூப் எடுத்தா 10. ஓகேவா? இதை எழுதுனா என்னன்னு எழுதலாம்னா 0.8 மைனஸ், முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் அப்படியே எழுது. 8/10 எழுதுறேன். ஆனா ஆப்ஷன்ல அப்படி இல்ல சார். ஐயோ அப்படின்னு பயந்துராதீங்க. ஐயோ நீ பயப்படுற அளவுக்குலாம் இல்ல. -8/10 தான். இதை அடிச்சா அடிக்கலாம் இல்ல, அடிக்கும் போது ரெண்டாவது வாய்ப்பாட்டுல இவர் 4 முறை, இவர் 5 முறை. அப்ப -4/5 தான் ஆன்சர் இருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? அப்ப இந்த மாதிரி பின்னங்கள்லயும் கொடுக்கலாம், இல்லைன்னா தசம விரிவாக்கத்திலையும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நீ தான் ஆன்சர் எழுதுறதுக்கு இருக்கு. சோ கிட்டத்தட்ட 20 கணக்குகள் முடிச்சிட்டோம். இன்னும் 16 கணக்குகள் இருக்கு. அந்த 16 கணக்குகளையும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரியான ஒரு கணக்கு, இப்படி ஒரு கணக்கு கொடுத்த உடனே ஐயோ இவ்ளோ பெருசா, சச்சே வேற கணக்கு போலாம். என்ன வேற கணக்கு போற? பார்த்துட்ட கத்துக்கிட்ட, இதுக்கப்புறம் வேற கணக்கு போலாம் மனசுல தோணுமா? தோணவே கூடாது. அதுதான் எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க. சோ இப்போ நீங்க இதை பார்க்கும்போது ஈஸியா போட்டுடலாம். இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது சிம்பிளா நான் சொல்றேன் எப்படி போடணும். நிறைய பேர் நிறைய மெத்தட் சொல்லுவாங்க, நான் ரொம்பவே சிம்பிளா கத்து கொடுக்குறேன் என்னுடைய மெத்தட்ல. இப்போ நீங்க இங்க மேல இருக்க நம்பர்ஸை பாருங்க. 3, 5, 7, 9 கண்டினியூஸா இருக்கு. ஒற்றைப்படை எண்கள். 3க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 5, 5க்கு அடுத்தது 7, 7க்கு அடுத்தது 9. கீழே இருக்க நம்பரை உன்னிப்பா கவனிங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வந்து கண்டினியூஸா போகுது. 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5 அப்படின்னு கண்டினியூஸா போகுது. இந்த மாதிரி தான் கொஸ்டினும் வரும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 25. 5 ஸ்கொயர் பண்ணா என்னது? 25. அந்த 25 போட்டுருங்க. மேல பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர், பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர். சோ 5 ஸ்கொயர் என்னதுமா? 25. 1 ஸ்கொயர் என்னமா? 1. கீழே 25. அப்போ 24/25 ஆன்சர் ஏ ஆப்ஷன். புரிஞ்சுதா? அப்ப இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கணும் நம்பர். அது தலைகீழனா இருக்கட்டும், இல்லனா ஏறு வரிசையிலனா இருக்கட்டும், இல்ல இறங்கு வரிசையிலனா இருக்கட்டும். இங்க ஆரம்பிச்சு 5 இன்டு இது 5 × 4, 4 × 3, 3 × 2, 2 × 1 இப்படி தலைகீழான இறங்கு வரிசைனா இருக்கட்டும், இல்ல ஏறு வரிசைனா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நீ பண்ண வேண்டியது என்ன? பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர் டிவைடட் பை பெரிய ஸ்கொயர். அவ்வளவுதாமா. அப்ப பெரிய ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்ட, மேல அதுல இருந்து 1 கழிச்சு போட்டுக்கேன். 1 இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்ல, 1 கழிச்சு போட்டுருவேன். சோ 25, 24 அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கணக்கு. இதுக்கு போயாமா இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டீங்க? ஆமா சார், இனிமே இந்த கணக்கு வந்துச்சுன்னா தூள் பக்கோடா தாறுமாறா போடுறேன் பாருங்க. அப்ப கண்டினியூஸ் நம்பர்ஸ் இருக்கணும், கீழே கண்டினியூஸா நம்பர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர் டிவைடட் பை பெரிய ஸ்கொயர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த கணக்கு நீ போட்டுருவல்ல? ஆமா சார். ஐயோ இங்க பெருக்கல் கொடுக்காம புள்ளி கொடுத்துருக்காங்க சார். ஏமா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. புள்ளினா என்னமா அர்த்தம்? பெருக்கல். புள்ளினா என்ன அர்த்தம்? பெருக்கல். அப்ப புள்ளினாலும் பெருக்கல் தான். சோ இப்பயும் நம்பர் பாருங்க, 3, 5, 7, 9 ஆரம்பிச்சு 19 வரையும் போகுது. இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் டிஎன்பிசில கேட்டு நம்மள குழப்புவாங்க. கீழே பாருங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஆரம்பிச்சு 10 ஸ்கொயர் வரையும் போகுது. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரிக் தானே, 10 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 10 ஸ்கொயர். பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர் டிவைடட் பை பெரிய ஸ்கொயர். அவ்வளவுதான். சோ 10 ஸ்கொயர் பண்ணா 100, மேல 100 மைனஸ் 1, அப்போ 99/100 ஆன்சர் பி. ஃபினிஷ்ட். கரெக்ட் சார், சூப்பர். அப்ப 23வது क्वेश्चन நீங்க போங்க சார், நாங்க பதில் சொல்றோம். சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுவீங்களா? கமெண்ட். ஹோம்வொர்க் என்னென்ன क्वेश्चन கொடுத்திருக்கேன்? 11, 15, 16, 23. 4வது क्वेश्चन உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுத்திருக்கேன். 11, 15, 16, 23. சோ இந்த 4 क्वेश्चन ஹோம்வொர்க் இருக்கு. சோ இதுல என்ன क्वेश्चनக்கு ஆன்சர் வரும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ 19வது क्वेश्चन. ஆமா சார், இப்போ என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? ரூட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டோம். நீ எனக்கு பெருக்கல் கொடுக்கும் போதே நான் சாதாரணமா போட்டேன், ரூட் குத்தா மட்டும் நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இதையும் நான் போட்டு தள்ளிட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்க தைரியமா மார்த்தட்டி சொன்னீங்கன்னா நீங்க ஒரு ஆஸ்பிரண்ட்டுங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய ஒரு போட்டியாளருங்க. முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப ரூட் கொடுக்கும்போது நாங்க பின்னமா பாத்தீங்களா, இந்த மாதிரி பின்னம் அப்படி ஆன்சர் வராது. இந்த மாதிரி ரவுண்ட் வேல்யூ தான் ஆன்சர் வரும். அதை தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்பயும் என்னன்னா பெருசு ரூட் ஆஃப் 100 மைனஸ் சிறுசு 1. இங்க ரூட் ஆஃப் 1 போட்டிருக்கலாம், தப்பு கிடையாது. ரூட் 1க்கு ரூட் எடுத்தாலும் 1 தான், அதனால தான் 1 கொடுத்திருக்கோம். புரிஞ்சுச்சா? ரூட் 1க்கு ரூட் எடுத்தாலும் 1 தான், அதனால தான் ரூட்டே கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல பண்ணிக்கோங்க, மைனஸ் போடணும். இந்த இடத்துல நீ கவனிக்க வேண்டியது இதுதான். இந்த இடத்துல பிளஸ் கொடுத்திருக்காங்களா மைனஸ் கொடுத்திருக்காங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கேள்விலாம் பார்த்தனா எல்லாமே பெருக்கல், எல்லாமே என்னது? பெருக்கல். ஆனா இங்க மட்டும் நீ கவனிக்க வேண்டியது பிளஸ்ஸா மைனஸா.
ஏன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா சாரி பிளஸ் இருந்துச்சுன்னா நீங்க மைனஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க பிளஸ் பண்ணணும். உஷாரா பண்ணுங்க. பெருக்கல் இருக்கும் போது பிரச்சனையே இல்ல, மைனஸ் தான். பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர் டிவைடட் பை பெரிய ஸ்கொயர் எப்போ பெருக்கல் இருக்கும் போது. ஆனா இங்க பிளஸ் √1 பிளஸ் √2 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. √2 பிளஸ் √3 √3 பிளஸ் √4 கொடுத்து √99 பிளஸ் √100 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா பிளஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் கொடுத்தா நீ பண்ண வேண்டியது மைனஸ், மைனஸ் கொடுத்தா நீ பண்ண வேண்டியது பிளஸ். அவ்வளவுதாங்க. சரி இப்ப பண்ணலாமா? இப்ப அங்க பெரிய ரூட் எது 100, சின்ன ரூட் எது 1. இங்க பிளஸ் கொடுத்துருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்குங்க. 100க்கு ரூட் எடுத்தா என்னமா வரும் 10. 10 மைனஸ் 1 என்னமா 9. அவ்வளவுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சுச்சா? அதே வேலை தான் பண்ணேன். இங்க வகுக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா இது ரூட்ல இருக்கு, அதனால வகுக்கலாம் தேவையில்ல. இங்க என்ன பண்றீங்க? பெருசு மைனஸ் சின்னது இவ்வளவுதான். ஆனா மைனஸ் ஏன் பண்ணணும்? பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். அதை மட்டும் தெளிவாயிக்கோங்க. ஏன்னா பெருக்கல் இருந்துச்சா பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல நம்ம பண்ண போறது ஃபுல்லாவே மைனஸ் தான். பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர் டிவைடட் பை பெரிய ஸ்கொயர்னு போயிடுவீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன அந்த வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம் தான். பிளஸ் இருந்தா மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ் இருந்தா பிளஸ் பண்ணிக்கணும். அதுலயும் பெருசு மைனஸ் சின்னது. கண்டிப்பா ஒண்ணுக்கு ரூட் இல்ல, அத ஒரு காரணமா மென்ஷன் பண்ணிட்டேன். இப்ப அடுத்தது 20வது 3 क्वेश्चन அதனால 1 எழுதி போட்டுருக்கேன். டக்கு டக்கு நீங்க சொல்லுவீங்கன்னா இப்ப பாருங்க, இது இறங்கு வரிசையில் இருக்கு. நான் தான் சொன்னல ஏறு வரிசைனா இருக்கட்டும் இறங்கு வரிசைனா இருக்கட்டும், பெருசு மைனஸ் சின்னது தான். சோ பெருசு எது √9, சின்னது எது √4. ஓகேவா? √9ல ஆரம்பிச்சு √4 ஏன்னா கண்டினியூஸா தான் இருக்கு. ஓகேவா? 9க்கு ரூட் எடுத்து 4க்கு ரூட் எடுத்து என்ன பண்ணணும்? பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். அப்போ 3 மைனஸ் 2 ஆன்சர் 1. 3 மைனஸ் 2 ஆன்சர் 1. முடிஞ்சுச்சா? ஈஸி தானே? அப்ப அடுத்த क्वेश्चन வாங்க. சார் மைனஸ் இருக்கு சார், நீங்க சொன்னது ஞாபகம் வருது. அப்ப மைனஸ் இருந்தாலே நீ பண்ண வேண்டியது என்ன? பிளஸ். பெருசு என்ன சார்? √9 சார். அப்ப √9, சின்னது என்ன சார்? √4 சார். அப்ப √4. அப்ப 3 பிளஸ் 2 ஆன்சர் என்ன? 5. 3 பிளஸ் 2 ஆன்சர் 5. அப்ப பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இப்போ இங்க வாங்க 27வது கேள்வி. என்ன சார் டக்கு டக்குன்னு 27 வந்துருக்கீங்க? பண்ணிடலாம். பெருசு √100, சிறுசு 1, நடுவில் என்ன இருக்கு? மைனஸ். அப்ப போட வேண்டியது பிளஸ். அப்போ 100க்கு ரூட் எடுத்தா 10 பிளஸ் 1 ஆன்சர் 11. சூப்பரா? क्वेश्चन 3 क्वेश्चन டக்கு டக்குன்னு முடிஞ்சுச்சா? அப்ப இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் பார்த்தா இனிமே பயப்படுவீங்களா? இதனுடைய மதிப்பு காண்கனா? பயப்படவே கூடாது. அதுதான் நம்ம சேனலுக்கு மரியாதை. சோ வாங்க 21வது क्वेश्चन. சாரி 21வது ஸ்லைடு. 28வது क्वेश्चन. இன்னும் என்னங்க 6 பிளஸ் 2 3 9 क्वेश्चन தான். வாங்க வேக வேகமா முடிச்சிடலாம். 0.35 பார் மேல போட்டிருக்காங்க என்ற எண்ணை பின்னமாக மாற்று. இந்த பார் எதுக்கு போடுறாங்க? இப்ப 0.35 0.35 முடிஞ்சிச்சு. மேல ஏன் பார் போடுறாங்க? அந்த பார்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.35 35 35 35 35 என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறத எழுத முடியாதுல்ல, அதனால 35 பார்னு போட்டா அந்த 35 போயிட்டே இருக்கு. இதே இங்க 0.35 பார்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5க்கு மேல பார் போட்டிருந்தா 3.5 3.5 3.5 போயிட்டே இருக்கும். ஆனா இங்க 0.35 பார் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா 0.3 5 5 5 5 5 மட்டும் போகும். ஓகேவா? அப்ப எந்த நம்பர் மேல பார் இருக்கோ அது மட்டும் தான் ரிப்பீட்டடா கண்டினியூவா போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் உனக்கு விளக்கமா சொல்லணும்ன்றதுனால சொல்லிட்டேன். இப்போ இந்த கணக்கை சால்வ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு இல்ல உங்க பொறுப்பு. ஓகேவா? நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 0.35 எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு முடிச்சிடுவோம். 35/99 ஏ ஆப்ஷன். பார்த்தோன்னே சொல்லிட்டோம்ல, நீங்க எப்படி சொல்லுவீங்க? சார் நீங்க ஏற்கனவே ஆன்சர் பார்த்துட்டீங்க போல அப்படின்னு. சரி ஓகே, நான் ஆன்சர் பார்த்துட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணி காமிச்சாலும் நம்ம சொல்ல தானே போறோம். சொல்லிடலாமா? ஒண்ணுமே கிடையாதுமா. இங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கும். புள்ளியை எடுத்துட்டு நான் புள்ளியை எடுத்துட்டேன், எழுதிட்டேன். ஏன் 0 போட்டிருக்கேன்? ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 போட்டா மதிப்பு ஒன்றும் மாற போறது இல்லைம்மா, அதனால 0.35 எழுதிட்டேம்மா. புரியுதா? ஏன்னா இதுக்கப்புறம் நான் எழுதும் போது ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, அதுக்காக சொல்றேன். இந்த இடத்துல 0 வரும்போது பிரச்சனை இல்லை, அதே இடத்துல 2 1 வந்துச்சுன்னா பிரச்சனை வரும்ல, அதனாலதான் நான் 0வை சேர்த்து எழுதிருக்கேன். 0.35 எழுதிட்டேன். எதை எடுத்துட்டேன்? புள்ளியை எடுத்துட்டேன். மைனஸ் எப்பவுமே மைனஸ் தான் பண்ணணும், பிளஸ் கிடையாது. எப்பவுமே மைனஸ் தான் பண்ணணும். சோ இந்த முன்னாடி 0 இருக்கான்ல, புள்ளிக்கு முன்னாடி எவன் இருக்கானோ அவனை கழிக்கணும். அப்ப கழிக்க வேண்டிய ஆள் புதுசு கிடையாது, புள்ளிக்கு முன்னாடி இருக்கணும் கழிக்கணும். 0வை கழிக்கிறதுனால எந்த பாதிப்பும் எனக்கு ஏற்பட போறது இல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவிஷன் இங்க பார் போட்டிருக்காங்கல்ல, எத்தனை நம்பருக்கு பார் போட்டிருக்காங்க? 2 நம்பருக்கு. எத்தனை நம்பருக்கு? 2 நம்பருக்கு.
அப்ப அந்த ரெண்டு நம்பரை டிஜிட்ஸா மாத்தி எழுத போறீங்க. 99 அவ்வளவுதான். எத்தனை இருக்கோ அத்தனை 9 போட்டுக்கோங்க, முடிஞ்சிடும். சோ பாருக்குள்ள எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 9 போட்டுக்கிட்டேன். சோ 2 டிஜிட்ஸ் தான் இருக்கு அந்த பாருக்குள்ள. சோ 2 9 போட்டுக்கிட்டேன். அப்ப என்ன ஆன்சர் வந்துச்சு? 35 - 0 னா ஒண்ணுமே கிடையாது, வெறும் 35 தான். சோ 35/99. சோ ஆன்சர் ஆப்ஷன் இது ஏ. அவ்வளவுதான். என்ன பண்ண இப்ப புரியுதா? 0.35 பார்னு இருக்கு. சோ அந்த புள்ளி எடுத்துட்டு நான் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டேன். 0.35 எது இருக்கோ எழுதுங்க. 1 இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும்னு சொன்னால, 1 2 எல்லாம் இருந்துச்சுன்னா, அதனால என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிட்டு புள்ளிக்கு முன்னாடி இருக்க டிஜிட் மைனஸ் பண்ணிக்கோங்க. -0 டிவைடட் பை அந்த பாருக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 3 நம்பர் இருந்தா 999, ஒரே நம்பர் இருந்தா வெறும் 9 அப்படின்னு போட போறோம். அப்ப 2 நம்பர் இருந்ததுனால 99 போட்டேன். சோ 35/99 இது அடிக்க முடியுமானா அடிக்க முடியல. சோ ஆன்சர் ஆப்ஷன்ல 35/99 இருக்கு. சோ அத அப்படியே என்ன பண்ணிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். சோ ஈஸியான ஒரு क्वेश्चन தான். என்ன பின்னமாக மாற்றும் போது இனிமே கஷ்டமே படக்கூடாது. இப்போ 1/6 என்பதை பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், புள்ளியை எடுத்துட்டு 16 எழுத போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. புள்ளியை தூக்கிட்டேன், 1/1.6 பார்னு இருக்கு. சோ 16 எழுதிட்டேன். மைனஸ் புள்ளிக்கு முன்னாடி என்ன நம்பர்? 1. மைனஸ் புள்ளிக்கு முன்னாடி என்ன நம்பர்? 1 டிவைடட் பை பாருக்கு எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே நம்பர் இருக்கு. அப்ப எத்தனை 9 போடணும்? ஒரு 9 தான் போட்டேன். அப்ப 16 - 1 15/9. ஆன்சர் ஆப்ஷன்ல இல்ல சார், பயமா இருக்கு. அப்ப நீங்க தப்பா நடத்திட்டீங்களா? நான் தப்பால நடத்தலாமா? 15/9 அடிக்கலாமா அடிக்க முடியாதா? தாராளமா அடிக்கலாம் சார். 3 டேபிள்ஸ்ல வருமே சார், எனக்கா தெரியாது? ஆமா தெரியும்ல, படிங்க. 5/3. சோ ஆன்சர் வந்து சி. புரிஞ்சுச்சா? அப்போ இந்த 16 அந்த புள்ளி எடுத்துட்டு 16 அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் புள்ளிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை கழிச்சிட்டேன். டிவைடட் பை பாருக்கு என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிட்டேன். முடிஞ்சுச்சா? 5/3. ஆன்சர் ஓவர். 23வது क्वेश्चन. 1/45 பார் என்ற எண்ணை p/q வடிவில் மாற்றுங்க. இப்படி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இதுதான் பெரும்பாலும் டிஎன்பிஎஸ்ல கேக்குறது. உடனே பயந்துறாதீங்க. p/q னா அவன் பின்னத்தை தான் அப்படி சொல்லியிருக்கான். பின்னம்னு கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்ப உன்னை குழப்பணும், உனக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணணும்னு p/q னா பின்னம். அந்த p-ன்றது மேல நியூமரேட்டர், q-ன்றது கீழே டினாமினேட்டர். சோ அந்த p/q என்ற வடிவு வந்து பின்னமா மாத்துதா ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 145 சார் மைனஸ் சார் புள்ளிக்கு முன்னாடி 1 சார் 145 - 1 சார் கீழே 2 இருக்கு சார் நம்பர். அப்ப 99 சார், அவ்வளவுதான் சார். அப்ப 144/99. ஆன்சர் ஆப்ஷன் இல்லனா அடிச்சு பாருங்க சார். ஓகேவா? சோ மூணாவது வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா? மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா இவங்க 33 முறை கீழே, மேல வந்து மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா 12 ஒரு 4 முறை. அதுக்கு அடுத்தது வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா 24 8 முறை. 48/33 வருது. மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சிருக்கேன் சிம்பிளா. இப்போ இதுக்கு அடுத்தது இது அடிங்க. மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 11 முறை, 48 3 ஒரு முறை, 18 6 முறை. சோ 16/11 சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ அதுக்கெல்லாம் உனக்கு கணக்கு போடுறதை விட எவ்வளவு சிம்பிளா கத்து கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அப்போ 1.45 பார் இருந்துச்சுன்னா 145 எழுதிருங்க. மைனஸ் புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. டிவைடட் பை பாருக்கு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9 போட்டுருங்க. அடிச்சு எழுதிருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த क्वेश्चन 0.6ன்றது p/q ன்னு எழுதுங்க பார்க்கலாம். சோ 0.6 0.6 பார்னு இருக்கு சார். 6 சார் 6 மைனஸ் சார் புள்ளிக்கு முன்னாடி வெறும் 0 சார் 0 டிவைடட் பை சார் பாருக்கு கீழே 1 சார் 9 சார். அப்போ 6ல 0 முடிச்சா ஒண்ணுமே இல்ல. அப்ப 6/9 அடிச்சா மூணாவது வாய்ப்பாட்டுல 2/3 சார். சோ ஆன்சர் இருக்கா? பி ஆப்ஷன் 2/3. முடிஞ்சுச்சா? 31 கணக்கு முடிச்சிட்டு இன்னும் 5 தான். வாங்க வேகமா சீக்கிரம் இது p/q ஃபார்மா மாத்துங்க. சோ 2124 மைனஸ் புள்ளிக்கு முன்னாடி என்ன 2 டிவைடட் பை 999 3 டிஜிட் இருக்கா? இப்போ 2124 2 போச்சுனா 2122 டிவைடட் பை 999. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சிருச்சு. சிம்பிள் தான். அடுத்தது இந்த क्वेश्चन 0.57 இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். வந்துருச்சு சார் ஆன்சர். ஓகே சார். என்ன சார் என்ன பாத்தீங்க? நான் பார்த்ததை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி क्वेश्चनல எல்லாம் பார் வந்து புள்ளிக்கு அடுத்து வர எல்லாத்து மேலயும் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த क्वेश्चनல பாரு 5 மேல இல்ல, எந்த நம்பர் மேல மட்டும் தான் இருக்கு? 7 மேல மட்டும் தான் பார் இருக்கு. அப்ப 5 மேல பார் இல்ல. இப்பயும் நீ அதே தான் பண்ண போற. 057 மைனஸ்
0 கழிக்கணுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. பார் இருந்தா அவனை நம்ம கழிக்க தேவையில்லை. ஆனா இங்க பார் 7க்கு மேல மட்டும்தான் இருக்கு. அப்ப முன்னாடி இந்த 2 நம்பர் மேலயும் பார் இல்ல. அப்ப அந்த 2 நம்பர் என்ன? 0 5. அப்ப நீ கழிக்க வேண்டியது 0 5. எவன் பார் இருக்கோ அவனை விட்டுடணும், பார் இல்லாதவனை தான் கழிக்கணும். அதுதான் நான் இதுக்கு முன்னாடி சொல்லும் சிம்பிளா புரியணும்ன்றதுனால புள்ளிக்கு முன்னாடி நம்பர் கழிச்சுக்கங்க, புள்ளிக்கு முன்னாடி நம்பர் கழிச்சுக்கங்க, புள்ளிக்கு முன்னாடி நம்பர் கழிச்சுக்கங்க. இப்ப பாருங்க 7 மேல பார் இருக்கு, அந்த 7 விட்டுட்டு 5 அப்படியே கழிக்கிறேன். இப்ப புரிஞ்சுச்சா? அப்ப 57 5 போகுதுன்னு அர்த்தம். 57 5 போச்சுன்னா 52. 52. அப்ப மேல 52 வரணும். அப்ப இந்த விடை தான் வரப்போகுது. இதுவும் இல்ல, இதுவும் இல்ல, இதுவும் இல்லை. ஏன்னா இது 5/2 இருக்கு, 5.2 இருக்கு. ஆனா கீழே வருது இல்ல அந்த 90, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். இப்ப டிவைடட் பை பாருக்கு எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர். சோ ஒரு 9. ஒரு நம்பர் இருக்கிறதுனால ஒரு 9. பாரே போடாம எத்தனை நம்பர்மா இருக்கு? ஒரு நம்பர். அதனால ஒரு 0. பார் போட்டதுக்காக ஒரு 9, பார் போடாம இருக்கிறதுக்காக ஒரு 0. சோ 90. அப்ப 52/90 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் ஒரு முறை லிசன் பண்ணுங்க. ஒண்ணுமே கிடையாது, அந்த நம்பரை புள்ளி எடுத்துட்டு சேர்த்து எழுதிடுறேன். 0 5 7 மைனஸ் 0 5 மேல பார் இல்ல, சோ 0 5 கழிச்சிடுறேன். சோ 0 57 மைனஸ் 0 5 மைனஸ் டிவைடட் பை புள்ளி பாரு கீழே ஒரு நம்பர் இருக்கிறதுனால ஒரு 9 போட்டுக்கிட்டேன். பாரே இல்லாததுனால அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு 0 போட்டுக்கிட்டேன். சோ 52/90 ஆன்சர் 52/90. சோ அடுத்த கேள்வி வரும்போது விளங்கும்னு நினைக்கிறேன். இப்பயும் பாருங்க 5 மேல மட்டும் தான் பார் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? 0 4 5 சேர்த்து எழுதிட்டேனா மைனஸ் எது மேல பார் இல்ல? 0 4 மேல இல்ல. சோ 0 4 டிவைடட் பை ஒரு 1க்கு மேல தான் பார் இருக்கிறதுனால ஒரு 9, ஒரு நம்பருக்கு மேல பார் இல்லாததுனால 90. சோ 45ல 4 போச்சுனா 41/90 ஆன்சர் B. 41/90 ஆன்சர் B. வாங்க வாங்க இன்னும் 2 क्वेश्चन தான், டக்குன்னு முடிச்சிடலாம். 0.568 எழுதுங்க பார்க்கலாம். 568 மைனஸ் 5 டிவைடட் பை 2 நம்பர் மேல பார் இருக்கு, சோ 99. ஒரு நம்பர் மேல பார் இல்ல, சோ 0. சோ 990 வரணும். சோ 990 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் ஒண்ணு தான், முடிச்சுக்கலாம். 568ல 5 போச்சுனாலும் 563 டிவைடட் பை 990. சூப்பர். 35வது क्वेश्चन ஓவரா? சிம்பிள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. இது மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க கண்டிப்பா. இது ஒரு சிம்பிளான क्वेश्चन தான். சோ 0.34 பார் பிளஸ் 0.34 பார். இந்த 3 4க்கு மேல பார் இருக்கு, இங்க 4க்கு மேல மட்டும் தான் பார் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டி சொல்லுன்றான். தெளிவு தானே அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். சார் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பார் வந்துச்சுனாலே என்ன அர்த்தம்? தொடர்ச்சியா அந்த நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், கண்டினியூஸா அந்த நம்பர் என்ன ஆயிட்டே இருக்கும்? ரிப்பீட் ஆயிருக்கும். அப்போ இங்க 0.34னா 34 34 அப்படின்னு ரிப்பீட் ஆகும். நான் ஒரு 3 முறை எழுதி காமிக்கிறேன் உனக்கு, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 34 34 34 ரிப்பீட் ஆகும். ஆனா அங்க 4க்கு மேல மட்டும் தான் பார் இருக்கு, அப்ப 4 மட்டும் தான் ரிப்பீட் ஆகும். அப்போ 0.3 அது வரையும் எழுதிக்கோ. அடுத்து ரிப்பீட் ஆகிற நம்பர் எது? 4 4 4 4. புரிஞ்சுச்சா? அப்போ இந்த क्वेश्चन எழுதி காமிச்சிருக்க உனக்கு புரியறதுக்கு. 34 34 34 34 ரிப்பீட் ஆகும். அது சொல்லவே கூடாது 34ன்னு. உனக்கு புரிய வைக்கணுமேன்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். 3 4 தான் சொல்லணும். 3 4 3 4 3 4 ரிப்பீட் ஆகும். ஆனா அங்க 3 4 4க்கு மேல மட்டும் தான் பார் இருக்கிறதுனால 4 4 4 4 ரிப்பீட் ஆகும். இது ரெண்டுத்தையும் தான் இப்ப கூட்ட சொல்றாங்க. கூட்டுங்க பார்க்கலாம். 8 7 8 7 8 6 0. அப்போ இதை வச்சு இந்த நம்பரை எப்படி சுருக்கி எழுதுவேன்னா, சார் 7 8 7 8 இனிமே எவ்வளவு பெருசு வந்துச்சுனாலும் இந்த 7 8 அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ 0.68 7 8 இது ரிப்பீட் ஆகும். சோ அப்போ அந்த 8 7 மேல மட்டும் கோட் இருக்கணும். இங்க இருக்கா? சோ A ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். 8 7 8 7 என்ன ஆயிட்டே இருக்குமா? ரிப்பீட் ஆயிட்டே இருக்குமா? அப்ப 8 7 மேல மட்டும் கோட போட்டுக்கோ, 6 அப்படியே விட்டு. ஏன்னா அந்த 0.3 ஓட நின்னுடுச்சு 6. அப்ப 8 7 8 7 8 7 எவ்வளவு பெருசு வந்தாலும் ரிப்பீட் ஆகும். அதனால 0.6 8 7 8 7க்கு மேல மட்டும் பாரு இப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் ஓவர். ஓகேவா? சோ இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டீங்க. சோ நிறைய சால்வ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. சோ இதே மாதிரி தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணா நிறைய விஷயங்களை எங்க சேனல் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.